வாங்க வாங்க, உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 3 மணி பேட்சில் நீங்கள் இந்த 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்கள். 5 செகண்ட்ஸ் டைம் தரேன். ஏன் சூஸ் பண்ணீங்கன்னு கேட்பேன், பதில் சொல்லணும். பெட்டி. ஃப்ரீசர் பாக்ஸ். இப்போ சொல்லுங்கள், ஏன் இதை நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னு. செத்தப்புறம் எதுக்குள்ளே இருந்தா என்ன, எனக்கு இது ஒரு மேட்ரே இல்லை. இந்த பாடி டிகே ஆகிற யூடியூப் வீடியோஸ் அண்ட் வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். அதெல்லாம் ஏன் உடம்புக்கு நடக்கிறது நினச்சா அஜிஜோ என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. இப்போ சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இது என்னோட சாய்ஸ், என்னோட ரீசன். ஃப்ரீசர் பாக்ஸ்னால் ஜஸ்ட் 1 நாளோ 2 நாளோ தான், மற்றபடி அவளை எரிக்கவோ புதைக்கவோ தான் போகிறாங்க. பாஸ், அவர் ஒன்றும் இத்தனை நாள் அத்தனை நாள்னு சொல்லவே இல்லை. சரி, ஓ, உன்னை இப்போ பர்மனெண்ட்டாக ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சு பாதுகாப்பாக பார்த்து தாலாட்டு பாட போகிறாங்களா? அவர் புதைக்கிறேன்னு சொல்லவே இல்லை. அட்லீஸ்ட் நானாவது மண்ணுக்கு எருவா போகிறேன். உன் கணக்குப்படி டைம் லைனே இல்லாமல் ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சு எலக்ட்ரிசிட்டி வேஸ்ட்டு அழுகி போகாமல் பார்த்துக்க ஆட்கள். என்னமோ பெருசாக நீ வாழ்ந்து சாதிச்சிட்டா மாதிரி செஞ்சுரியாக மக்கள்லாம் கூடி உன்னை பாதுகாத்து அப்படியே கும்பிட்டுட்டு போகிற மாதிரி. இது தேவையில்லாத பேச்சு. இவன் யார் என் வாழ்க்கையை பற்றி கமெண்ட் பண்ண? சும்மா என் சாய்ஸஸை பார்த்து கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கா. நீங்களும் பார்த்துட்டு அமைதியாகவே உட்காந்துட்டு இருக்கீங்க. எனக்கு என்னமோ நீங்கள் 2 பேர் பேசுகிறத பார்த்தா இந்த சவப்பெட்டியை ஏன் தலையில் கட்டிடுவீங்களோன்னு டவுட்ஃபுல்லாக தான் இருக்கு. அது என்னால் கண்டிப்பாக இல்லை. நீங்கள் 2 பேரும் நல்லா பேசுனீங்க. இது என்ன மாறி இருக்கு? ஹே, ஆமாம், சும்மா ஒரு சேஞ்சுக்கு உங்களால் டக்குன்னு மாற்றி சப்போர்ட் பண்ணி பேச முடியுமா பாருங்கள். ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. சத்தியமா நீங்க இதை என் தலையில கட்ட பார்க்குறீங்க. 5 seconds. Your time starts now. வெல், இவன் சொல்றது கூட ஒரு வேலிட் பாயிண்ட் தான். இதை எடுத்தா மண்ணுக்கு எருவா போகலாம். ஃப்ரீசர் பாக்ஸ்க்கு நான் ஒரு செம்ம மேட்ரு வச்சுருக்கேன். என்னதான் செத்தவங்களுக்கு ஃபோட்டோ, வீடியோ, டிராயிங், ஈவன் வேக்ஸ் ஸ்டாச்சுவோ வச்சாலும் அந்த உடம்பு உணர்ற அந்த மூமெண்ட் இருக்கு பாருங்க, அது செம்ம த்ரில்லு. இதுவே உங்கள் கொள்ளு பாட்டியோ உங்கள் கொள்ளு தாத்தாவோ உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்து அவங்கள தொட்டு பார்த்து அவங்களோட கண், தோல், உடம்பு இதெல்லாம் உணர்ற அந்த மூமெண்ட் எப்படி இருக்கும்? என் பேரும் பேத்திங்க என்னோட உடம்பை உணரணும்னு ஆசைப்பட்றேன். அஃப்கோர்ஸ் இது எக்ஸ்பென்சிவ் தான். யாரால் அஃபோர்ட் பண்ண முடியுமோ அவங்க இதை பண்ணிட்டு போகிறாங்க. ஐ டோன்ட் ஹேவ் அ ப்ராப்ளம். எனக்கு ஒரு சாய்ஸ் கிடைச்சா நான் பண்ணுவேன். இவரு சொல்றத பார்த்தா உயிரோடு இருக்கவங்களுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டும் அதிலிருந்து செத்தவங்களுக்கு அது கூடயே இன்னொரு அப்பார்ட்மெண்ட்டும் கட்டுற மாதிரில இருக்கு. ஹலோ, நான் கிளியராக சொன்னேன். யாரால் அஃபோர்ட் பண்ண முடியுமோ அவங்க மட்டும் இதை பண்ணட்டும். மற்றவங்க வேணால் செத்தவங்களோட கர்ச்சீஃபோ, கண்ணாடியோ, ஷூவோ அவங்க ஞாபகமாக எது வேணால் வச்சுட்டு போட்டோம். ஐ டோன்ட் ஹேவ் அ ப்ராப்ளம். ரொம்ப பிரமாதம். உங்களால் டக்குன்னு வேறு ஆப்ஷனுக்கு மாற்றி கூட பேச முடியுதே. என்ன லேட் ஆயிடுச்சு? எதுக்குள்ள கூட என்ன அடிச்சு வச்சிருக்கீங்க? சௌபட்டி ஆப்ஷன் தான் பேசிட்டு அதுக்குள்ள எப்படி அடிச்சீங்க? திறந்து விடுங்க. தரங்க வெளிய வரேன், தரங்க. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன நடக்குது? யார் நீ? யோ, என்ன பண்ணு எனக்கு? ஃப்ரீசர் பாக்ஸ்க்குள்ள போட்ட மூச்சு தண்ணி செத்து போயிருப்பேனா? சௌபட்டி நான் தள்ளி வாயை திறந்து ஏதாவது வாயை திறந்து பேசியா? என்னை ஏன் இப்போ கத்துறீங்க? நீங்கள் எதை தேர்ந்தெடுத்தீங்களோ அதில் தானே போய் விழுந்தீங்க. இப்போ என்ன செத்தா போயிட்டோம் இவ்வளோ சீக்கிரம் அதுக்குள்ள போய் விழுறதுக்கு? ஓ அப்படியா? நிஜமாவா? அப்போ நீங்கள் சாகலையா? ஆமா, நான் சாகலை. கன்ஃபார்மாக சொல்கிறீங்களா? ஷியோரா? சாகல, உயிரோட தான் இருக்கும். ஒரு வாட்டி எல்லாம் ஒர்க் பண்ணுதா, உணர்ச்சி எல்லாம் இருக்கா செக் பண்ணிக்கிறீங்களா ப்ளீஸ்? சமத்தா பண்ணீங்க. ஃபிசிக்கலாக செக் பண்ணிட்டீங்க, ஓகே. லாஜிக்கலாகவும் உயிரோடு தான் இருக்கீங்களா? இப்போ என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ என்னதான் சொல்ல வரீங்க? லெட் மீ ஹெல்ப் யூ. நான் யாரு? நீங்கள் எங்கே இருக்கீங்க? சரி, இந்த ரூமில் என்ன பார்க்குறீங்க?
இங்கே நாங்கள் 2 பேர் எங்கள் முன்னாடி நீங்கள், இந்த டேபிள், இங்கே சேர். இந்த 2 ஃபோட்டோஸ் கூட. ஆமாம். பாஸ் எங்க போறீங்க? வெயிட் யோ, 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 பண்ணுங்க. இருங்க யோ. இருங்க இருங்க. இங்க ஒரு பேக் கூட இருக்கு. அதுல என்ன இருக்குன்னு பாரு. இங்கே நிறைய ஃபோட்டோஸ் இருக்கு. ஸ்விம்மிங் பூல், ஸ்கூபா டைவிங், எரிமலை, கார்டன், பீச். இவ்ளோ அழகான ஃபோட்டோஸ் இருக்கும்போது எங்களுக்கு ஏன் சவப்பெட்டியும் ஃப்ரீசர் பாக்ஸும் செலக்ட் பண்ண கொடுத்தீங்க? நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. இனிமேல் உங்களோட லாஜிக்கல் சென்ஸ் உங்களுக்காக ஒர்க் பண்ணும். இனிமேல் நீங்கள் நல்லா யோசிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு இனிமேல் என்ன கேள்வி கேட்கணும், எப்போ கேட்கணும், என்னெல்லாம் கவனிக்கணும்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. நீங்கள் கிளம்பலாம். ஹலோ, எங்கே இருக்க? இங்க பின்னாடி பாரு. பின்னாடியா? ஏய் நான் இங்க இருக்கேன். ஏ ஹாய். ஹாய். உட்காரு. சரியான வெயில். முடியல. செம்ம வெயில். சரி, என்ன குடிக்கிற? டீயா காஃபியா? எனக்கு காஃபி, சாரி டீ. அண்ணா 2 டீ. 2 டீயா? ஆமாண்ணா. ஆ. ஹே, நேத்து எனக்கு ஒரு செம்ம கனவு எனக்கு ஒரு வந்துச்சு. கனவு வந்துச்சு. சார் டீ எடுத்துக்கிறேங்க. இவரு நடைபெறவிருக்கக்கூடிய மக்களவை தேர்தலுக்கான தேர்தல் தேதி இன்று மாலை அறிவிக்கப்படும். ஏன்பா எலெக்ஷன் நியூஸ் சவுண்ட் வைப்பா. இந்த வரேன் சார். வெளியிட இருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ராமகிருஷ்ணன், இன்று மாலை மக்களவை போலாம். தேர்தல் தேதி போலாம். அறிவிக்கப்பட இருக்கிறது. எத்தனை கட்டங்களாக தேர்தல் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது? முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதியை இன்றைக்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிக்க இருக்கிறது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கின்ற சுனில் அரோரா, இவங்க 2 பேரை விட்டா வேற ஆள் இல்லை. பேசாமல் இவங்க 2 பேரில் ஒருத்தருக்கு போட்ட வேண்டியதுதான். இவனுங்களுக்கு போறதுக்கு போடாமலே இருக்கலாம், எல்லாம் கம்முன்னு நோட்டாக்கு போட்டு போயிடலாம். எக்ஸ்கியூஸ் மீ. உங்க கான்ஸ்டிட்யூவன்சி, அதான் உங்க தொகுதியில இந்த 2 பார்ட்டிஸ் அண்ட் நோட்டா மட்டும்தான் இருக்கா? மீடியா நம்ம கண்ணு முன்னாடி வைக்கிற 2 ஆப்ஷன்ஸ் மட்டும் கிடையாது. தயவு செய்து சுத்தி பாருங்க, தேர்ந்தெடுக்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுக்குள்ளே தான் போய் நீங்கள் விழுவீங்க. இது 5 செகண்டில் பட்டன் அழுத்துற சாதாரண விஷயம் இல்லை. அடுத்த 5 வருஷம் நாட்டோட தலையெழுத்தை மாத்துற பெரிய விஷயம். நல்லா யோசிங்க. சார் கரெக்டு சார். நான் மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே யோசிக்க வேண்டிய விஷயம் சார் இது. கரெக்ட். வரேண்ணா. வாங்க சார். வரம்பா. மக்களால் மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுப்பது தான் ஜனநாயகம். இதில் மக்கள் தேர்ந்தெடுக்கிறது மட்டும்தான் நடக்குது. அதுலேயும் 60 to 70% மட்டும்தான் நம்ம ஓட்டு போடவே போகிறோம். இதை மாற்றணும். மக்களோட உண்மையான பிரச்சனையை தெரிஞ்சு மக்களுக்காக உழைக்க யார் ரெடியாக இருக்காங்களோ அவங்கள நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதை நம்ம இந்த தேர்தலில் செய்வோம். ஜெய் ஹிந்த்.